பிப்ரவரி 28க்குள்ள தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய திமுக முடிவு செய்திருப்பதா தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ், பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள்ள கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீட இறுதி செஞ்சிருவோம் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து ஒரு தகவலை தெரிவிக்கிறாங்க. அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு திமுக எத்தனை தொகுதிகளை ஒதுக்க போறாங்க, தொகுதி பங்கீட்டை எப்போது இறுதி செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கிறது. கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக விரைவில் அதிகாரப்பூர்வ குழுவை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவிக்க இருக்கிறார். பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடைபெறும் அப்படின்னு திமுக அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டாங்க. இந்த சூழல்ல பிப்ரவரி 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதிக்குள், அதாவது ஒரு வார காலத்துல திமுக கூட்டணிகளுக்கு தொகுதி பங்கீட்ட முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலில் 12 கட்சிகளுக்கு திமுக சீட்டு கொடுத்திருந்தாங்க. தேசிய கட்சியான காங்கிரஸ், மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் கூட்டணியில போட்டிட்டு இருந்தாங்க. இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூடுதல் தொகுதி வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வச்சு பேசிட்டு வராங்க. அதனால இந்த தொகுதி பங்கீடு எல்லாமே இந்த பிப்ரவரி 28க்குள்ள முடிச்சிட்டு மார்ச் முதல் வாரத்துக்குள்ள வேட்பாளர் தேர்வு போன்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்துறதுக்கு திமுக கூட்டணி முடிவு பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இந்த மாத இறுதியிலேயே இந்த தொகுதி பங்கீடு முடிவடையும் அப்படிங்கிற ஒரு தகவல் திமுக தரப்புல இருந்து தெரிவிக்கப்படுது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtanditv@dttv.in.